எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறானா, ஹூ நோஸ். டெத்தை கூட அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஒரு மரணத்தை கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதில் மரணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாராலையும் கொடுத்துட முடியாது இல்லை இல்லை. அந்த மொமெண்ட்டை சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி இருக்குது இல்லைங்களா, இது வந்து யாருடைய படம், ரெண்டாவது அதில் நடிக்கிற அந்த நடிகர்களுடைய ஒரு 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 அளவுக்கு அதிகமான முகபாவங்கள், அவனுடைய ரொம்ப மெலோட்ரமேட்டிக்கான ஒரு ஸ்டோரி அதில் ஏதாவது ஒன்று ஒட்டி வச்சிருப்பானு, அதை நீங்கள் தாண்டணும். இதை காட்டில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பாட்டுன்னு ஒன்று எழுதி வச்சுருப்பானுங்க. நான் நீங்க மாட்டேன், தூங்க மாட்டேன், கடையில் போய் வாங்க மாட்டேன், இதெல்லாம் நீங்கள் தாண்டி போய் நின்னீங்கன்னா தான் ராஜா கிட்ட போக முடியும். நீங்கள் அந்த ஸ்பேஸ் அவர் நமக்காக, டேய் இவங்களெல்லாம் விட்டுருங்க, இந்த பாடுறவன் ஆடுறவன் அதெல்லாம் விட்டுரு, இந்த பாரு நான் உனக்காக உன்னை போடுறேன் பாரு இன்டர்வியூட, இதை நீ கேளு. அதுங்களை மட்டுமே நம்ம கேட்டு 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 அதுக்கெல்லாம் நமக்கு அவர் அப்பவே நமக்கு டீச் பண்றாரு. அவர் அதை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்று இசைஞானி அவர்களுடைய சிம்பனி அரங்கேற்றம் லண்டனில் நடக்குது. இந்த தகவல் வெளியானதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பல பிரபலங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதா இருக்கட்டும், பாராட்டுகள் தெரிவிக்கிறதா இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், எம்பி தோல் திருமாவளவன் அவர்கள் மற்றும் சினிமா துறை சார்ந்தவங்க, இசைத்துறை சார்ந்தவங்க, இப்படி வந்து பலரும் வந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, பாராட்டுகள் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. சிம்பனினா என்ன, எதனால இது வந்து இவ்வளோ பேசப்படுது, இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுங்களா? அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை வந்து அவர் செய்ய போகிறாரு. இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு 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 ஒர்க்கை வந்து அவர் போய் லண்டனில் போய் பண்ண போகிறாருங்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்குது. அது அதனால நம்ம போய் பாராட்டுறதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை ஒரு வியப்போடு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாத்திரமே நமக்கு பத்தாது. அது நமக்கு அதுவும் குறிப்பாக ராஜா அவர்களுடைய இந்த சிம்பனி ஒர்க்குக்கு இது போதாது அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆளுமை அது. ராஜா வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அவருக்கு முன்னாலேயும் யாரும் இல்லை, பின்னாடி யாரும் வருவாங்களான்னு எனக்கு தெரியலை. மிகப்பெரிய ஆளுமை. அது போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை வந்து நம்ம பாராட்டுறதுக்கோ இல்லை வியந்து பேசுகிறதுக்கோ இந்த ஒரு ஒரு பெப்பியான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நமக்கு போதாது. அதாவது யாருமே செய்யாத ஒன்று பண்ண போகிறாரு, லண்டனில் போய் பண்ண போகிறாரு, வெளிநாட்டில் போய் அது அல்ல செய்தி. அது ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒருத்தரை பாராட்டுறதுக்கோ இல்லை வந்து ஒருத்தரை இகழ்ந்து பேசுகிறதுக்கோ நம்ம பெரிய ஹோம்ஒர்க் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ராஜாவை நீங்கள் பாராட்டுறதுக்கு நம்ம ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். நம்ம அதுக்கு நம்மளை கொஞ்சம் ஒரு 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 தகுதி படைத்தவர்களை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம அவரை பாராட்டுறதோ இல்லை அவரை விதந்து பார்க்குறதோ செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா அது வந்து ஒரு கிளிஷேவாக மாறி போயிடும். இந்த தப்பு வந்து நம்ம ஊரில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ரொம்ப குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கரை எல்லாருமே விதந்து பேசுவாங்க, அவருக்கு சிலை வைப்பாங்க, அவருடைய படம் குறித்த அந்த உருவத்தை வந்து டிஷர்ட்டில் போட்டுப்பாங்க, எல்லாமே பண்ணுவோம் நம்ம. ஆனால் அவருடைய ஒர்க்கை யாராவது நம்ம வாழ்ந்து படிச்சிருக்கோமா என்னென்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அனகிலேஷன் ஆஃப் காஸ்ட், அதாவது அந்த ஜாதியை அழித்தொழிக்கும் வழி நூலை ஒரு குறைஞ்சது ஒரு 5 தடவையாவது நீங்கள் படித்து ஹோம்ஒர்க் பண்ணினா மட்டும்தான் அவருக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியாவது நம்மளால் நிற்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் வெறுமனே இந்த விதந்து பேசுதல், வஞ்ச புகழ்ச்சி, உயர்வு நவிர்ச்சி, சூப்பர்லேட்டிவாக பேசுகிறது, இதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தரை பாராட்டுறதோ அல்லது அந்த அதர் சைடு இகழ்ந்து பேசுகிறதோ அதற்கான வேலை அது அல்ல. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு சில ஆளுமைகளுக்காவது அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணுங்கிறது நம்மளுடைய கட்டாயம்னு நான் நம்புகிறேன். அந்த வரிசையில் தான் நான் இளையராஜா சாரை பார்க்குறேன். நான் நீங்கள் அவருடைய என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க் இப்போ அவர் பண்ண போகிறாருங்கிறது, அந்த ஒர்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அதில் நமக்கு அப்போ தான் அவர் செய்கிறது எவ்வளோ பெரிய வேலைங்கிறது அடுத்து தெரியும். அது என்ன வேலைன்னு தெரியாமல் அது பெரிய வேலையா சின்ன வேலையாக நம்ம இது பண்ண முடியாது. நம்ம இப்போ அவங்க பண்ண போகிறது வந்து சிம்பனி அப்படின்றது. நான் பேசுகிறது சில நேரங்களில் சில செய்திகள் டெக்னிக்கலாக தான் இருக்கும். அது ஆனால் அது நமக்கு ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் சோர்வை கூட உண்டாக்கலாம். ஆனால் அதை நம்ம வந்து அந்த சோர்வை வந்து வி ஹேவ் டு அண்டர்கோ. அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் திரும்ப அதை தான் நான் சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவர் எவ்வளோ பெரிய வேலையை செய்ய போகிறாருங்கிறது நமக்கு புரிய வரும். அதுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு கண்டெம்ப்ளேட் பண்ணணும் அது என்ன அப்படிங்கிறது. இப்போ சிம்பனி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சொனாட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அது உள்வாங்கிக்கணும். சொனாட்டா அப்படின்னு சொல்லுவோம். சொனாட்டா அப்படின்னு சொன்னால் தட்ஸ் ஒரு லாட்டின் வேர்டு. அது சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். சவுண்டட் ஆர் ஒலி அப்படின்னு தமிழில் வச்சுக்கலாம். நம்ம ஆர் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொனாட்டா
அதனுடைய இட்டாலியன் எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, a piece which is written for instrumental music. அதாவது ஒன்றும் இல்லை, சொனாட்டா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்காக எழுதப்படுகிற ஒரு இசைக்கோர்வை அப்படி வச்சுக்கலாம். ஒரு ஃப்ளூட் இருக்குது அப்படின்னா, அந்த ஃப்ளூட்டுக்கு அவர் வாசிக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு இசைக்கோர்வை இது. கெனாட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க மியூசிக்கில். இது சொனாட்டா. கெனாட்டா அப்படின்னாக்கும் பாடுவதற்காக எழுதப்படுகிற ஒரு இசைக்கோர்வை. டு சங் அப்படிங்கிறது மீனிங் இதுக்கு. ஸோ இந்த சொனாட்டா, அதாவது இப்போ அந்த இசைக்கருவிக்காக எழுதப்படுகிற அந்த இசைக்கோர்வைங்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 5 நிமிஷம் பாட்டுக்கு ஒரு மியூசிக் எழுதி இதை வந்து ஃப்ளூட்டில் வாசிங்க அப்படின்னு சொல்கிறது அல்ல. அதுதான் அதில் சிக்கல். இதில் ஜஸ்ட் ஒரு டியூனை சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஒரு டியூனை வாசிங்க அப்படின்னு எழுதிட்டு போகிறாது அல்லது. அதுதான் தட்ஸ் வை ஐ யூஸ் த வேர்ட் இசைக்கோர்வை அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அது அந்த சொனாட்டாக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு டியூன் மட்டும் அல்ல அப்படிங்கிறத திரும்ப நான் சொல்கிறேன். அந்த சொனாட்டாக்குள்ளே வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் பீசஸ் விச் ஆர் கால்ட் அஸ் மூமெண்ட்ஸ்னு சொல்கிறேன். அதாவது அந்த சொனாட்டாக்குள்ளே சில பீசஸ் இருக்கும், குட்டி குட்டி, அந்த அதுக்குள்ளே குட்டி குட்டி இசைக்கோர்வைகள் இருக்கும். பீசஸ் அது 3 அல்லது 4 இசைக்கோர்வை இருக்கும். அது வந்து மூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4 மூமெண்ட்ஸ் இருக்கும் அதில், அல்லது ஒரு 3 மூமெண்ட் இருக்கும் அதில். இப்போ மூமெண்ட்டை என்ன எப்படி நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கதையை படிக்கிறோம். ஒரு கதை படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர்னு இருக்குது இல்லையா? 4 சாப்டருமே ஒரே விஷயத்த சொல்லாது. 4 சாப்டருமே ஒரே டெம்போவில் இருக்காது. 4 சாப்டருமே ஒரே ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுத்துறாது. ஐம் ரைட்? அது இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்டோரியை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் போகும். செகண்ட் சாப்டரில் இன்னும் கொஞ்சம் லைக் ஸ்க்ரீன் பிளே. செகண்ட் சாப்டரில் இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு டெம்போ அதில் கூட்டுவாங்க. தேர்ட் சாப்டரில் வேறு ஒரு ரெக்ரியேஷனுக்கு ஏதாவது ஒன்று வரும். ஃபோர்த் சாப்டரில் ஒரு கிளைமேக்ஸ் இப்படி வச்சுப்போம் நம்ம. அது இல்லையா? இது வந்து ஒரு சாப்டர். இது இந்த சாப்டர் தான் மியூசிக்கில் நான் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த சொனாட்டாக்குள்ளார, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக எழுதப்படுகிற சொனாட்டாவுக்குள்ளார 4 மூமெண்ட்ஸ் இருக்கும். 4 சாப்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. அது 4 இப்படி தான் இருக்கணும் வரிசையில், இந்த வரிசையில் தான் இருக்கணும்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த 4 சாப்டரில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஷுட் பி ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த அந்த வாசிக்கப்படுகிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளூட்டுன்னு வச்சுக்காரு. ஒரு செல்லோ இல்லை வயலின் வச்சுக்கிட்டிங்கன்னா, வயலின் இஸ் கால்டு வயலின் சொனாட்டோ, ஃப்ளூட் இஸ் கால்ட் அஸ் அ ஃப்ளூட் சொனாட்டோ. வயலின் சொனாட்டோ அப்படின்னா எடுத்தோன்னே அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் அந்த 5 நிமிஷம் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இதில் சொல்ல போகிற ஸ்டோரியில் என்ன தீம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடணும் அது நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். மியூசிக்கில் வந்து அல்லக்ரோன்னு சொல்லுவோம் நம்ம. ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் அது வந்து அந்த நீங்கள் சொல்ல போகிற 5 நிமிஷத்தில் நீங்கள் சொல்ல போகிறதுனுடைய தீம் அது சொல்லிடணும் அது. இப்போது அந்த ஃபஸ்ட்டு சாப்டரும் வந்து அகெயின் இட்ஸ் டிவைடட் இன்டூ 3 பார்ட்ஸ். சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் இஸ் டிவைடட் இன்டூ 3 பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்ட் இஸ் ஃபாஸ்ட் இல்லையா? ஸோ அது வந்து 3 டிவைட் பண்ணணும் அதில் நமக்கு. அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பொசிஷன். ஸோ அந்த எக்ஸ்பொசிஷனில் தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதுதான் தீம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. இதுதான் ஒரு லவ் தான் உங்கள் தீம் அப்படின்னா, இந்த லவ் பற்றி அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அதை நீங்கள் சொல்லிடணும் நீங்கள் இதில். அடுத்தது வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கடுத்து வந்து அந்த தீமை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸைட்டிங்காக மாற்றுறீங்க நீங்கள் அந்த இடத்துல. நீங்கள் என்ன ஏதுன்னு நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு இது கொடுக்குறோம் நம்ம. அதுக்கு த லாஸ்ட் ஒன் வந்து ரிகேபிச்சுலேஷன். அதாவது திரும்பவும் அந்த ஒரிஜினல் தீமுக்கு நம்ம வந்துடுறோம். நம்ம அதை சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? ஸோ இது வந்து வெறுமனே ஃபஸ்ட்டு மூமெண்ட்டை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மூமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த தீமை சொல்கிறீங்க. அடுத்து வந்து அதை டெவலப் பண்ணுறீங்க. 3வது திரும்பவும் அந்த ரீகேப்சுலேட் பண்ணுறீங்க. அதை திரும்பவும் அந்த தீமை சொல்லி அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட்டை அப்படியே முடிக்கிறீங்க. இது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும். இது ஷுட் பி ஃபாஸ்ட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே தம் ரூல் தான் எல்லாருக்குமே. ஆமாம், இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். சரிங்களா? சொனாட்டோவுடைய ரூல் இது. ஆமாம். ஃபஸ்ட்டு செகண்ட் மூமெண்ட் எப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் மூமெண்ட் நான் சொன்னேன் ஃபாஸ்ட். செகண்ட் மூமெண்ட் எப்படி இருக்கணும்னா ஸ்லோவாக இருக்கணும். அதாவது ஸ்லோவானாக்கு ரொம்ப நான் அதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சிம்பனி சொல்கிறேன். இட் ஷுட் பி ஸ்லோன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஷுட் பி ஸ்லோவாக போகணும் நம்ம. சரி. 3வது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டான்ஸ்க்கான ஒரு மியூசிக் அதில் வரணும். அதில் ஒரு பெப்பியாக இருக்கணும். டான்ஸ்க்கான மூமெண்ட் அதில் வரணும். அதில் 4வது வந்து இந்த ஃபைனல் இது, அதுவும் ஃபாஸ்டராக இருக்கணும். இப்போ முதல்ல வாசித்த ஃபாஸ்ட்டை விட வேகமாக போய் ஒரு ஹை நோட்டில் அந்த மியூசிக் அப்படியே முடியும். ஃபினிஷிங். இதுதான் சொனாட்டோடைய மூமெண்ட்ஸ். இது
இந்த 4 மூமெண்ட்ஸுமே அதில் இருக்கணும். இஃப் இட் இஸ் ரிட்டன் அந்த சொனாட்டோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கோ அல்லது 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கோ எழுதுனா அது வந்து சொனாட்டான்னு பேர் வைக்கலாம் நம்ம. அதுக்கு மேலே ஒரு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டு 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து சொனாட்டோன்னு சொல்கிறத விட இப்போ டெக்னிக்கலாக வந்து ட்ரையோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரையோ 4 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க அப்படின்னா குவார்டெட்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம கூட்டிகிட்டே போகிறோம் நமக்கு. இதெல்லாமே ஸ்பானிஷ் வேர்ட்ஸ் மாதிரி. ஆமாம் 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 ஆமாம். இது ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வைக்கிறப்போ இதுதான் வந்து சொனாட்டோவுடைய ரூல். அது நீங்கள் ட்ரையோ வாசித்தாலும் இந்த 4 மூமெண்ட்ஸும் இருக்கணும். குவார்டெட் வாசிச்சா அதாவது 4 பேர் வாசிக்கிற இதுவாக இருந்தாலும் அதில் வந்து அது இது இருக்கணும். அதில் அந்த 4 மூமெண்ட்ஸும் இருக்கணும். சரிங்களா? இப்போ இது நான் சொல்கிறது 2 இன்ஸ்ட்ருமெண்ட் 3 இன்ஸ்ட்ருமெண்ட் 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சொனாட்டோவை ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ராக்கு எழுதுறீங்க. A sonata which is written for a very big orchestra is called as symphony. இப்போ ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே நம்ம பார்க்குற ஆர்கெஸ்ட்ரா பற்றிலாம் எனக்கு ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் நீங்கள் மீன் பண்ணுறீங்களா இல்லை இதுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரென்சியேஷன் இருக்கா? அதான் நீங்கள் சொல்லுங்கள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இப்போ நம்ம இப்போ மேரேஜஸோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துகிற ஆர்கெஸ்ட்ரா வச்சு அஃப்கோர்ஸ் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறது குரூப் ஆஃப் மியூசிஷியன்ஸ். அவங்க என்சம்பிள் ஆஃப் மியூசிஷியன்ஸ் நம்ம சொல்கிறாங்க. அவங்க வாசிக்கிற மியூசிக் தான் ஆர்கெஸ்ட்ரா. எனி பிளேஸ் எங்கே இருந்தாலுமே ஆர்கெஸ்ட்ரா அது ஆர்கெஸ்ட்ரா அவ்வளோதான். ஆமாம் ஆர்கெஸ்ட்ரா. ஆனால் இந்த இடத்துல ஆர்கெஸ்ட்ராவுக்கும் நம்ம நார்மலாக மீன் பண்ணுற ஆர்கெஸ்ட்ராவுக்கும் சிம்பனிக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம பார்க்குற ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு பார்த்து இப்போ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேம்பர் மியூசிக் அப்படிலாம் இருக்கும் அதில். ஸோ அந்த ஆர்கெஸ்ட்ராவில் ரொம்ப அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் அல்லது 30 பேர் இருப்பாங்க. 30 பேருங்கிறது ரொம்ப கிராண்ட் அது நமக்கு. ஆனால் அந்த ஆர்கெஸ்ட்ரா ஒரு 80லேருந்து 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட் அஸ் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா. நாட் சிம்பனி, தட் இஸ் கால்ட் அஸ் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா. ஓகே. அது ஸோ அது பேசிக் ரெக்வசிட் ஃபார் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா என்னென்னு கேட்டிங்கன்னா 80லேருந்து ஒரு 100 பேராவது அதில் கிராண்டாக இருக்கணும். கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரா கிராண்டாக. இப்போ நான் சொன்னேன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வாசிக்கிற சொனாட்டாங்கிறது வந்து ரொம்ப ஒரு ப்ரைவேட்டாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஃப்ளூட்டு ஒரு செல்லோ நம்ம கேட்குறப்போ அது ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு அ சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா கிராண்டாக இருக்கும், கிராண்டியர் அது. ஸோ அதுக்கு எழுதப்படுற சொனாட்டா அது. ஸோ சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வேறு, சிம்பனி வேறு. த மியூசிக் விச் இஸ் பிளேட் பை த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா, அதாவது 80லேருந்து 100 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ப்ளே பண்ணுற மியூசிக்கு பேர் தான் சிம்பனி. ரொம்ப டெக்னிக்கலாக பேசணும், அவங்க ப்ளே பண்ணுற சொனாட்டாவுக்கு பேர் தான் சிம்பனின்னு வச்சுக்கணும். இது வந்து அடிப்படை. ஸோ அது வந்து ஒரு கிராண்டாக ஒரு 80லேருந்து ஒரு 100 பேர் அங்கே வந்து இருக்கணும், அடிப்படையானது. அடுத்தது இது வரைக்கும் நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டு 3 இன்ஸ்ட்ருமெண்ட் 4 இன்ஸ்ட்ருமெண்ட்னு பார்த்தோம். இங்கே வந்து ஃபேமிலி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்கே இருக்கும். அதில் ஃபேமிலி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும் 4 ஃபேமிலி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது நமக்கு. இந்த 4 ஃபேமிலி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே சிம்பனியில் இருக்கணும் நமக்கு. இருக்கணும். ஆமாம் ஆமாம். ஓகே. அது 4 ஃபேமிலி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கும் ஃபஸ்ட்டு வந்து பிராஸ், அடுத்து வந்து வுட்விண்டு, ஸ்ட்ரிங்ஸு, பெர்கஷன். சரிங்களா? ஸோ பேசிக் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்ட்ரிங்ஸு, வுட்விண்டு, பிராஸு, பெர்கஷன், இந்த 4 ஃபேமிலி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் இருக்கும் நமக்கு. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கும் வயலின், வியோலா, செல்லோ, டபுள் பேஸ், இதுதான் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கெல்லாம் நிறைய ஏன்னா அடிப்படையாக என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பனி இந்த 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 கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நெப்போலியனேட் ஸ்கூலில் 18th செஞ்சுரியில் ஆரம்பித்த ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அந்த 18th செஞ்சுரியில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணினாங்களோ அதை தான் நம்ம இன்றைக்கி அதை யூஸ் பண்ணணும். அது அதை தாண்டி நீங்கள் வேறு யூஸ் பண்ண முடியாது. நான் அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள். வயல் இப்போ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா 4 ஃபேமிலி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொன்னேன். ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கும் கிட்டார் கூட நான் சொல்ல பாருங்கள். கிட்டார்லாம் வராது. ஸோ 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னா வயலின், வயோலா, செல்லோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய ஒரு வயலின் மாதிரி இருக்கும் அது. அடுத்தது லாஸ்ட்டாக டபுள் பேஸ். இது வந்து ஸ்ட்ரிங்ஸில் வரணும். வுட்விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வுட்விண்ட் அது நமக்கு தெரியும், ஃப்ளூட் சம்மந்தப்பட்டது. ஃப்ளூட்டு, பசூன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஃப்ளூட் இருக்குது. ஓபோன்னு ஒரு ஃப்ளூட் இருக்குது நமக்கு. அது அடுத்தது கிளாரினெட் நமக்கு தெரியும். ஸோ இந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இட் கம்ஸ் அண்டர் வுட்விண்ட். சரிங்களா? மூணாவது வந்து பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் ஆர் மேட் ஆஃப் பிராஸ் தான் பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்.
ட்ரம்பெட்டு, ஹார்னு, டியூபோ, சரிங்களா, இதெல்லாம் வந்து பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரியா? ஸோ அடுத்தது நமக்கு வர்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கும் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் மற்ற ட்ரம்ஸ் எல்லாம் யோசிக்க முடியாது. நம்மளுடைய தபலா அதெல்லாம் ராஜாவுடைய தபலாங்கிறது இட் இஸ் நோன் ஃபார் அது ஒரு இது. அது நமக்கு அவர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வர அதை வாசிப்பார். ஆனால் இங்கே தபலாலாம் யூஸ் பண்ண முடியாது நமக்கு. அது இதில் ஸ்னார் ட்ரம்ஸு, பேஸ் ட்ரம்ஸு, டிம்பனின்னு நம்ம சொல்லுவோம். டிம்பனின்னு ஒரு ட்ரம்ஸ் இருக்குது நமக்கு. அப்புறம் சிம்பல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த லாஸ்ட்டில் வர பர்கஷன் அப்படின்னா அந்த அந்த இது ராஜா வந்து பர்கஷன் மட்டுமே யூஸ் பண்ணியெல்லாம் சாங் பண்ணியிருக்கிறேன். இது எதுவுமே இல்லாமல் இப்போ இந்த ராஜாதி எந்தன் ராஜான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அக்னி நட்சத்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குல்ல, அதில் வெறுமனே பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். அதில் வேறு ஸ்ட்ரிங்ஸ் பிராஸ் எதுவுமே வரும். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவர் பண்ணியிருக்கிறேன். லீவ் இட், அது வேறு அது. ஸோ சிம்ஃபனியில் இந்த 4 ஃபேமிலி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 80லேருந்து ஒரு 100 மியூசிஷியன்ஸ் இருக்கணும். இதில் இந்த 4 ஃபேமிலி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே அதை பிரித்து கொடுக்கணும். இதில் மேஜராக வந்து ஸ்ட்ரிங் செக்ஷன் தான் பெருசாக இருக்கும் நமக்கு அது. ஸோ இவங்க இருப்பாங்க அதில். ஸோ இவங்களுக்கு எழுதப்படுற இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் எழுதப்படுற சொனாட்டா தான் சிம்ஃபனி. ஸோ இப்போ நான் சொனாட்டான்னு நான் சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா அதில் திரும்பவும் அகைன் 4 மூமெண்ட்ஸ் வரணும் நமக்கு. ஓகே, சரி. 4 ஃபேமிலிக்குமே 4. ஸோ இப்போ இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொனாட்டா எழுதணும். அவங்க வந்து சிம்ஃபனி அப்படின்னாவே, சிம்ஃபனி அப்படிங்கிற வேர்டே வந்து பார்த்தீங்கன்னா சின் அப்படிங்கிற அந்த வேர்ட்லேருந்து வருது. க்ரீக் வேர்டு அது நமக்கு. சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சேர்றது, டுகெதர். ஃபோனி அப்படின்னா மியூசிக்கோ சவுண்டோ வாட் எவர். ஸோ த மியூசிக் விச் இஸ் பிளேடு டுகெதர் இஸ் கால்ட் அ சிம்ஃபனி. அந்த சின்ல இருந்தால் சிம் வருது உங்களுக்கு. அதுவும் கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்போசியம்லாம் கூட நம்ம சொல்கிறது. ஸோ எல்லாமே டுகெதர்னஸ் சொல்கிறது நமக்கு. ஸோ இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து இந்த சொனாட்டா வந்து எழுதப்படணும். அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் நம்ம அத்தனை ஃபேமிலி நான் சொன்னேன் பாருங்கள், 4 × 4 ஃபேமிலி 4 இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் நோட்ஸ் எழுதணும். நீங்கள் நமக்கு இந்த 16 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் நோட்ஸுகளை நீங்கள் எழுதணும். இட் ஷுட் சவுண்டட் டுகெதர். அதுக்குள்ளார இப்போ அடுத்தது வருது பார்த்தீங்கன்னாக்கும் அதுலேயும் 4 மூமெண்ட்ஸ் இருக்கணும். அது வந்து ஒரு ஸ்டோரியை நீங்கள் சொல்லணும். இப்போது ராஜாவுடைய சினிமா பாட்டை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாக்கும் அதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதில் இந்த ஹீரோயின் வந்து நம்ம சினிமாவில் வந்து ரொம்ப அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 4 சிச்சுவேஷனுக்கு மேலே உங்களுக்கு இருக்காது. ஒன்று காதலன் காதலிப்பாங்க, அடுத்தது இவன் அவனை விட்டு ஓடிடுவான், இல்லை அவன் அவனை விட்டு ஓடிடுவாங்க. இதுக்கு மேலே கூட எனக்கு சிச்சுவேஷன் யோசிக்கவே தோணலை எனக்கு. அதிகபட்சம் ஒரு பிரேக்கப், அதை தானே நான் சொல்கிறேன். பிரேக்கப்பு, அது இன்னைக்கு பிரேக்கப்பு, அப்புறம் ஒரு பிரேக்கப்னால ஒரு டெத்து, கடைசியாக ஆமாம் இப்போ கடைசியாக ஆடியன்ஸோட டெத்து நடக்கிறப்போ ஒரு சாங்கை போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து சிச்சுவேஷன்ஸ் நமக்கு தெரியும். அது நமக்கு வி நோ த சிச்சுவேஷன். இப்போ இந்த சாங்கு நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஏதாவது ஒரு சாங் நீங்கள் அது உங்களோட சிச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் யார் நடிச்சிருந்தாங்கங்கிறது தெரியும். இந்த சிச்சுவேஷனில் இந்த பாட்டு வருது அப்படிங்கிறது தெரியும். அதனால இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு லிசன் த சாங். அது இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு அப்ரிஷியேட் த சாங். இந்த இடத்துல இது சாங் வரும். ஆனால் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுதான். இங்கே நீங்கள் போய் உட்கார்றப்ப இப்போ நாளைக்கு இன்னைக்கு ராஜாவுடைய அந்த இதில் போய் உட்கார்றவெல்லாம் ஒவ்வொருத்தனுமே கிஃப்டட் அவன். ஆக்சுவலி நான் இங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னா உலகத்தில் அவன் பெரிய கிஃப்டட். ஏன்னா அங்கே என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அங்கே போய் உட்கார போகிறாங்க, அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது அங்கே தான் போய் அவன் வந்து அது என்ன சொல்ல போகிறார், என்ன மூமெண்ட்ஸ் அவர் கொடுக்க போகிறாரு, என்ன தீம் இருக்க போகுது, என்ன மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்க்விசிட்டிவ்னஸ் இருக்கும் பாருங்க, ஒரு கியூரியாசிட்டி. அதுதான் எனக்கு சொல்கிறப்பே வந்து கூஸ் பம்ப்ஸ் வருது எனக்கு. அது அவன் உலகத்திலே பெரிய கிஃப்டட் அவன். ஸோ நாளைக்கு ராஜா என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியலை. ஆனால் அவர் பண்ண போகிற அந்த சிம்பனியில் 4 மூமெண்ட்ஸ் இருக்கும். எது பண்ணாலும் ஹிட் ஆகிடும். 4 மூமெண்ட்ஸ் அது வேறு. அது நமக்கு ஆமாம் ஹிட்டோ பேசப்படுறதோ அல்ல. அதான் திரும்ப நான் வரேன். நான் இது இந்த சிம்பனி ஹிட் ஆகுதா இல்லை பேசப்படுதா, இதில் என்ன சொல்கிறது, லைக் செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்காங்கிற அந்த அட்ஜெக்டிவ்ஸ்குள்ளே அது வராது. நீங்கள் பாருங்கள். நீங்கள் அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அது வந்து ஒரு ஜேர்னி. அது உங்களை டெஸ்டினேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறது அல்லது தட்ஸ் அ ஜேர்னி. அந்த அது வந்து ஒரு பயணம். அது இப்போ மற்ற சினிமா பாடல்கள் உங்களை ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னா அது நீங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இட்ஸ் அ ஜேர்னி. ஏன்னா இட் ஷுட் ஹேவ் 4 மூமெண்ட்ஸ். நான் திரும்பவும் வரேன் அந்த மூமெண்ட்ஸ்க்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சிம்பனியில் ஃபஸ்ட்டு மூமெண்ட் நான் சொன்னேன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு அதை அவர் என்ன தீம் சொல்ல போகிறாருன்னு நமக்கு தெரியல. அது ஸோ அந்த தீமை வந்து அந்த ஃபஸ்ட் இதில் ஒரு ஃபாஸ்ட்
ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இதில் சொல்லிடுவாங்க. இட் ஷுட் பி ஒரு நல்ல ஒரு 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 நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாஸ்ட் டெம்போ, அல்லக்ரோன்னு நம்ம சொல்லுவோம். அந்த அல்லக்ரோ டெம்போவில் லைவ்லியாக இருக்கும், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் அந்த தீம் வந்துடும். அதில் நான் சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் எக்ஸ்போசிஷன், டெவலப்மெண்ட், ரீகேபிச்சுலேஷன் அதெல்லாம் வந்துடும் அதில், அந்த ஃபஸ்ட் மூமெண்ட்டில். அது செகண்ட் மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னாக்கும், அந்த ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது இல்லை, இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஒரு லிரிக்கலாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மெலடிக்காக ரொம்ப ஒரு ஒரு மெலடி லைன்ஸ் இருக்கும் அதில். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து அவன் தீமுக்குள்ளே போன ஆடியன்ஸ், தீம் அந்த ஃபாஸ்ட்டாக பார்த்த ஆடியன்ஸ் செகண்ட் இதில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து அதை அப்படியே கேட்பான். செகண்ட் மூமெண்ட் நடக்கிற போது அப்படி ரிலாக்ஸ்டாக ஒரு 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 பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது, ஆனால் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஒரு செரீனா ஒரு 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 ட்ரீமியாக அவன் பாட்டுக்கு அழகாக அப்படி ஒரு ரொமான்டிக்காக உட்காந்து அதை செகண்ட் மூமெண்ட் அதுக்கு நீங்கள் உங்களை கொண்டு வரணும். அது செகண்ட் மூமெண்ட்டில். தேர்ட் மூமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதை அப்படி ரொம்ப ஒரு ட்ரீமியாக ரொம்ப அப்படி அமைதியாக உட்காந்துருக்கவனை டக்குன்னு டான்ஸ் அந்த ஒரு அந்த டெம்போக்குள்ளே அந்த அந்த தீமுக்குள்ளே கொண்டு போகணும். அது டான்ஸ், அந்த அந்த மியூசிக் வந்து ஒரு ஒரு மியூசிக் சம்திங் டு டூ வித் டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. மினுவெட்னு நமக்கு அவங்க சொல்லுவாங்க. மினுவெட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னாக்கும், அந்த ஒரு அது கைண்ட் ஆஃப் பால் ரூம் டான்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆணும் பெண்ணும் ரொம்ப நெருக்கமாக ஒரு ஃபிசிக்கலி பவுண்டட் டுகெதர், அப்படி அதான் மீனிங். அதுக்கு அந்த பால் ரூம் டான்ஸ் ரொம்ப நெருக்கமாக ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுவாங்க. அது மோஸ்ட்லி வந்து இந்த 3/4 இந்த வால்ஸ் பீட்டுன்னு நம்ம சொல்லுவோம். 3/4 ஜிங் சக் சக் ஜிங் சக் சக் ஜிங் சக் சக். பழைய சாங் பார்த்தீங்கன்னா அந்த கண் போன போக்கிலே கால் போகலாமெல்லாம் ஒரு சாங் வரும் நமக்கு. அது ஸோ அதுதான் வந்து இந்த பால் ரூம் டான்ஸ். அது அந்த அந்த டான்ஸ் அந்த அதுக்கு ராஜா ஆஃப்கோர்ஸ் நம்ம 3/4 நூற்றுக்கணக்கான பாடல்கள் போட்டிருக்காரு, அதை நம்ம இப்போ பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அது அந்த மாதிரி அந்த ஒரு பால் ரூம் கைண்ட் ஆஃப் மினுவெட்னு நம்ம சொல்கிறது அதுக்கு பேர். அந்த மினுவெட் வந்து நம்ம அதில் இருக்கணும், அந்த கைண்ட் ஆஃப் ஒரு டான்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் அவன் தீமை புரிஞ்சுக்கிட்டான், அதில் இது பண்ணிட்டான். அடுத்ததில் வந்து அவன் வந்து ஒரு ஒரு அழகான அமைதியான ஒரு சூழலுக்கு போனான். இப்போ மூணாவது அவனை வந்து டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரி நீங்கள் அவனை மூட எலிவேட் எலிவேட் அது ஒரு டான்ஸு. அதுக்கு மினுவெட் இது வரைக்கும் இருந்ததில்ல. அதுக்கப்புறம் பீத்தோவன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மினுவெட்லேருந்து மாற்றி ஷெர்ஷோ அப்படின்னு ஒரு பாணியை உருவாக்குறாரு. ஷெர்ஷோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அ மினுவெட் டான்ஸ், நாட் அ பால் ரூம் டான்ஸ். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ராஜா வந்து நம்ம இதில் போட்டிருப்பார். இப்போது சார்லி சாப்ளின்லாம் நம்ம ஒரு புன்னகை மன்னன் ஒரு படம் வந்துச்சு. அதில் சார்லி சாப்ளின் ரொம்ப அது கமல்ஹாசன் அதில் சார்லி சாப்ளின் மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். அது அவர் கமல்ஹாசன் வர்றப்பெல்லாம் பின்னாடி ஒரு மியூசிக் வரும், ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிவிட்டி, ஒரு ஃபன்னி மியூசிக் வரும், ஒரு ஃபன்னியாக ஒரு 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 விளையாட்டுத்தனமான மியூசிக் வரும். பீத்தோவன் அதை ட்ரை பண்ணார். செர்ஷோ அந்த மூணாவது மூமெண்ட்டில் இன்ஸ்டெட் ஆஃப் மினுவெட் இவர் ஷெர்ஷோவை ட்ரை பண்ணார் அவர். ஸோ இப்போ நாளைக்கு ராஜா என்ன பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது. இட் குட் பி எய்தர் மினுவெட், தேர்ட் மூமெண்ட்டில் அவர் மினுவெட்டாகவும் பண்ணலாம், அவர் இந்த பால் ரூம் டான்ஸாகவும் பண்ணலாம், இல்லை ஷெர்ஷோவாகவும் பண்ணலாம். அது என்னன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியாது. இது இல்லாமல் தேர்டாக வேறு ஏதாவது கூட ட்ரை பண்ணக்கூடாது, பண்ணலாம் முடியாது. அதான் அதுதான் பீத்தோவன் அதை பண்ணாருன்னு, அதெல்லாம் அவங்கெல்லாம் பெரிய. ஸோ இவங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அவர் பண்ணுவார். அவர் தான் லாஸ்ட்டாக வர்றது வந்து ஃபோர்த் மூமெண்ட் வந்து ஃபாஸ்டர். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கடைசியாக போய் ஒரு ஒரு எக்ஸ்டசி, ஒரு கிளைமேக்ஸில் போய் நீங்கள் அதை அப்படியே முடிக்கிறீங்க. நீங்கள் ஃபினாலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஃபோர்த் மூமெண்ட் பேர் ஃபினாலேன்னு பேர். ஃபைனலாக அத்தனையும் உள்வாங்கி அந்த ஃபைனலாக உச்சத்தில் போய் நீங்கள் முடிக்கணும். நீங்கள் அந்த உச்சத்தில் முடிக்கிறப்போ ஆடியன்ஸுடைய அந்த ஃபீல் என்னங்கிறது நமக்கு அதுதான் இதுதான் நான் சொல்ல வரது. நான் நீங்கள் ஒரு சினிமா பாட்டு வந்து நீங்கள் கேட்குறது வந்து டைரக்டர் உங்களுக்கு சிச்சுவேஷன் சொல்லிடுவார், அதில் ஆக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அதை பார்ப்பீங்க, ஒரு ஸ்டோரியோடு பார்ப்பீங்க, அது ஒரு சினிமா பாட்டாக தான் நம்ம கேட்டு பழகு. ஸோ இப்போ நாளைக்கு நடக்க போகிறது நான் சொன்ன மாதிரி தட் இஸ் எ ஜேர்னி. அது ரொம்ப அழகான ஒரு ஜேர்னியாக இருக்குங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. அதில் அவர் என்ன தீம் சொல்ல போகிறாரு என்ன அது நமக்கு இன்றைக்கி தெரியாது. அது பேர் மட்டும் வேலியன்ட்னு வச்சுருக்கிறாரு. வேலியன்ட்டு ஒரு என்ன தமிழில் சொல்ல ஒரு துணிவு, ஒரு வேலியன்ட்னு ஒரு பேர் வச்சுருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்ல வராருன்னு தெரியல. ராஜா மாதிரி ஒரு சோஷியலி கான்ஷியஸ் ஒரு பர்சனை நம்ம பார்க்க முடியாது, என்ன சொல்கிறாருன்னு நமக்கு தெரியலை. ஆனால் நாளை இதுதான் வந்து உங்களுக்கு மற்ற இதில் வந்து இப்போ மற்ற ஊர்களில் போய் ஒரு ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறாங்கன்னா அவர் வாட் இஸ் கோயிங் டு டூங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு இந்த சாங் பண்ணுவார், அந்த சாங் அது நாளைக்கு உட்காந்துருக்கவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அங்கே போய் உட்காடுறாங்கிறது நமக்கு அது தெரியாது. அதனால் திரும்ப சொல்கிறேன், நாளைக்கு அங்கே உட்காந்துருக்கவன்லாம் ரொம்ப கிஃப்டட். அவன் ஒரு பெரிய ஒரு ரொமான்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறானா, இல்லை ஒரு பெரிய ஒரு மெலன்கலி ஒரு சோகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறானா, ஹூ நோஸ். டெத்தை கூட அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஒரு மரணத்தை கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதில் மரணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாராலையும் கொடுத்துட முடியாது இல்லை அந்த மொமெண்ட்டை.
ஐ டோன்ட் நோ அது என்ன, அது அது ஒரு அதான் இந்த 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 4. ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள், இப்படிப்பட்ட சிம்பனி இது வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எழுதுகிற சொனாட்டோ அல்ல இது. இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் 80-100 பேருக்கு நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதை அது வந்து ரொம்ப நேற்று அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார்ல, இட்ஸ் இன்க்ரெடிபிள் இளையராஜா, இன்க்ரெடிபிள் இந்தியா மாதிரி இன்க்ரெடிபிள். அது வந்து சும்மா வரலை, அது வந்து ஒரு தலைக்கணத்துலலாம் வரல. நீங்கள் இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு மனிதன் வந்து 35 நாளில் எழுதியிருக்கிறார் அவர். அது உங்களுக்கு அது தெரியல. அது மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு அதை பொய்ன்னு தான் சொல்லுவாங்க. யாருமே நம்பவே முடியாது, அதை பொய்ன்னு தான் சொல்ல முடியாது. அதிகபட்சம் உங்களால் நீங்கள் தட் இஸ் நிஜமாகவே சொல்ல, தட் இஸ் இன்க்ரெடிபிள். இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அவர் உட்காந்து 35-36 நாளில் எழுதியிருக்கிறார் அவர். அந்த அத்தனை ஸ்கோர்ஸையுமே எழுதியிருக்கார் அப்படின்னாக்கும் அது வந்து அவ்வளவு இல்லை. அது வந்து நீங்கள் ஒரு எனக்கு தெரியல, அது எனக்கு ஒரு 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 செகண்டில் வந்து நீங்கள் வந்து கடவுளை நம்பித்தான் ஆகணும். நீங்கள் என்னதான் பெரிய நாத்திகர்களாக இருந்தாலும் அது தெரியல, அது பியாண்ட் வந்து ஒரு ஹியூமன் இது. அது நீங்கள் அது நினச்சே பார்க்க முடியாது நமக்கு அதில். சிம்பனி இதெல்லாமே நம்ம வந்து பேசிட்டோம். சொனாட்டா பற்றி ரொம்ப விரிவாக நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் கனாட்டா அப்படின்ற ஒன்று சொன்னீங்க, ஹியூமன் வாய்ஸஸ்க்கான நோட்ஸ் அப்படின்னு. அப்போது இதில் வந்து ஹியூமன் வாய்ஸஸ் வருமா? ஏன்னா ராஜா வந்து பார்த்தீங்கன்னா கோரஸ்க்கு வந்து ரொம்ப பேர் போன ஒரு ஆள், ரொம்ப பீக்கான கோரஸ் அதெல்லாம் வந்து நம்மளை பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சிம்பனியில் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியுமா, இல்லை வெறும் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாலேயே மட்டுமே வந்து இந்த சிம்பனி முடிஞ்சிடும்? பியூட்டிஃபுல் கொஸ்டின் இது. ஆக்சுவலாக வந்து சிம்பனியினுடைய மிகப்பெரிய அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாஸ்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கும் ஹேடன், மோசாட். ஏன்னா ஹேடன் வந்து 101 சிம்பனி எழுதியிருக்கிறாரு. மோசாட் வந்து கிட்டத்தட்ட 41 சிம்பனிஸ் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பீத்தோவன். அது பீத்தோவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பீத்தோவனோட 9th சிம்பனி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுதான் இன்றைக்கி வேர்ல்டு வைடு வந்து அதிகமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு பீஸ் வந்து 9th சிம்பனி தான். அது நமக்கு அந்த 9th சிம்பனியில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அதுவரை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான் வாசிக்கப்பட்டு வந்தது ஒரு 100 வருஷமாக. வெறுமனே நான் சொன்ன அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான் வாசிக்கப்பட்டு வந்தது. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபினாலேன்னு சொன்ன பாருங்கள், அந்த ஃபைனல் மூமெண்ட்டில் அழகாக ஒரு 4 வாய்ஸை இன்க்ளூட் பண்ணுறாரு, ஹியூமன் வாய்ஸஸ். சோலோவிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். காயர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நம்ம சொல்கிற அந்த காயர்னால் என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ கோரஸ் அது யூஸ் பண்ணுறாரு. ஹியூமன் வாய்ஸ் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது வந்து அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த அந்த ஹியூமன் வாய்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் வந்து ஃப்ரெட்ரிக் ஷில்லருடைய போயம் அதில் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கு பேர் வந்து ஓட் டு ஃப்ரீடம்னு அர்த்தம். அது ஓட் டு ஃப்ரீடம் அப்படின்னா விடுதலைக்கான பாடல்னு அர்த்தம் அது. ஸோ அதில் இன்க்ளூட் பண்ணுறாரு அந்த ஓட் டு ஃப்ரீடம். அது கடைசியில் எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கும், அது பெர்லின் சுவர் இடிக்கப்பட்டது பாருங்கள், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி அது ஒன்று சேர்ந்து பெர்லின் சுவர் இடிக்கப்பட்ட போது அந்த பாடல் தான் பாடப்படுதுங்க. இன்றைக்கி யூரோப்பியன் யூனியனுடைய நேஷ்னல் ஆந்தம் தான் ஓட் டு ஃப்ரீடம் தான். அது அந்த பீத்தோவன் தான் ஃபஸ்ட்டு அந்த ஹியூமன் வாய்ஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்போவும் சொல்கிறேன், நாளைக்கு ராஜா அதில் ஹியூமன் வாய்ஸஸை கொண்டு வர போகிறாரா என்னங்கிறது தெரியாது நமக்கு. ஆனால் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. இப்போது நம்ம இந்த சாங் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து ஒரு சிம்பனியோட இது அப்படின்ட்டு. அது நம்ம இந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி இருக்குது இல்லைங்களா. அதில் வந்து அதை வந்து நமக்கு வந்து அது ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தாரு ராஜா. அது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம். அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கும் அதில் நம்ம வந்து அவர் பாவம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருப்பார். அதில் நீங்கள் அந்த சாங்கை வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். அது அந்த இன்டர்லோடில் மட்டும்தான் அவர் அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அவர் பண்ணியிருப்பார். பார்த்தீங்கன்னாக்கும் அது அந்த ஃபஸ்ட் இன்டர்லோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ஒரு சிம்பனிக்கான ஒரு டெம்போ அதில் போகும். அதில் அந்த ஃபாஸ்ட் டெம்போ இருக்கும். அதில் ஹியூமன் வாய்ஸஸே எஸ்பெஷலி மேல் கோரஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்லோடில் கேட்டிங்கன்னாக்கும். ஆனால் அது வந்து நமக்கு அந்த மாதிரி அந்த இன்டர்லூடை மட்டும் நம்ம கவனித்து இதெல்லாம், ஏன்னா அது ரொம்ப நமக்கு அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் அவர் அந்த ஸ்பேஸ் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். ஆனால் அந்த சாங்கை நம்மளால் அவ்வளோ ஈஸியாக ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை போய் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏகப்பட்ட இன்டரப்ஷன்ஸ் வரும். இது வந்து யாருடைய படம், அதான் ரெண்டாவது அதில் நடிக்கிற அந்த நடிகர்களுடைய ஒரு அளவுக்கு அதிகமான முகபாவங்கள், இதை அதை தாண்டணும் நம்ம ஃபஸ்ட்டு.
அவனுடைய ரொம்ப மெலோட்ரமேட்டிக்கான ஒரு ஸ்டோரி அதில் ஏதாவது ஒன்று ஒட்டி வச்சுருப்பானு, அதை நீங்கள் தாண்டணும். இதை காட்டில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பாட்டுன்னு ஒன்று எழுதி வச்சுருப்பானுங்க. நான் நீங்க மாட்டேன், தூங்க மாட்டேன், கடையில் போய் வாங்க மாட்டேன், இதெல்லாம் நீங்கள் தாண்டி போய் நின்னீங்கன்னா தான் ராஜா கிட்ட போக முடியும். நீங்கள் அந்த ஸ்பேஸ் அவர் நமக்காக, டேய் இவங்களெல்லாம் விட்டுருங்க, இந்த பாடுறவன் ஆடுறவன் அதெல்லாம் விட்டுரு, இந்த பாரு நான் உனக்காக உன்னை போடுறேன் பாரு இன்டர்வியூட, இதை நீ கேளு. அதுங்களை மட்டுமே நம்ம கேட்டு 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 அதுக்கெல்லாம் நமக்கு அவர் அப்போவே நமக்கு டீச் பண்ணுறாரு. அவர் அதை அதுக்குள்ளே இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்களேன், எனக்கு அந்த மாதிரி அந்த இன்டர்வியூட கேட்டு அவருடைய எங்கேயாவது அவர் ஒரு ஸ்பேஸில் அவர் ஒரு விளையாடிருப்பார். அவர் இந்த 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 கிமிக்ஸு இந்த கோமாளித்தனங்கள்லாம், இவனுங்களோட கோமாளித்தனம்லாம் இல்லாத இடத்துல அவர் விளையாடுவார் பார்த்தீங்களா. அதை கேட்டதுனால மட்டும்தான் என்னால் இன்னைக்கு பாக்கோ, மொசாட்டோ, சாய்கவுஸ்கியோ இதெல்லாம் என்னால் கேட்கவே முடியுது. எனக்கு அவர் மூலமாக தான் நம்ம இவங்களெல்லாம் போய் சேர்றேன் நான். இன்றைக்கி என்னால் ஒரு பீத்தாவுனுடைய 9th சிம்பனியை கேட்க முடியுது அப்படின்னா அதுக்கான பேஸ் அவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதுக்கு நம்ம இவ்வளவு தடைகள் இருக்குது நமக்கு. அதுதான் சொல்ல வந்தேன் நான். ஸோ இது நாளைக்கு அவருடைய அந்த சிம்பனியில் ஹியூமன் வாய்ஸஸ் வரப்போகுதா என்ன எதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த போட்டுட்டு நட்ஷல் என்ன சொல்லுவேன்னா, நாளைக்கு இன்னைக்கு இது வந்து நம்ம கேட்க போகிறதில்ல, அது கேட்போமா என்னன்னு எனக்கு தெரியலது. அது என்ன தீம் சொல்ல போகிறாருங்கிறது, அந்த மூமெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்க போகுதுங்கிறது, அதில் அது என்ன கைண்ட் ஆஃப் ஜேர்னிங்கிறது நமக்கு தெரியல. அதில் ஹியூமன் இவ்வளவு கொஸ்டின்ஸுக்கும் நமக்கு அதெல்லாம் அவன் உட்காந்துருக்கவனுக்கு அவ்வளவும் நாளைக்கு தெரியும். அதில் நமக்கு ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ், தட் எக்ஸாக்ட்லி அதான், அது ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸஸ், ஃபுல் ஆஃப் ஏன்னா நம்ம தமிழ் இங்கிலீஷில் வந்து ஒரு இது வந்து ஸ்டோலன் கிஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு காதலனோ காதலியோ உட்காந்துருக்கப்ப பின்னாடி இருந்து அந்த காதலனோ காதலியை வந்து டக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடுறது இருக்குது பாருங்களேன். தமிழில் எதிர்பாராத முத்தம்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி நாளைக்கு ஏகப்பட்ட ஸ்டோலன் கிஸ்ஸஸ் அவரோட இதில் கிடைக்கும் நமக்கு. அவன் உட்காந்துருக்கவனுக்கு தான் அது தெரியும் நமக்கு. இதுதான். ஸோ இதை இப்படித்தான் இதனுடைய வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து ராஜாவை வந்து நம்ம அந்த உயரத்தில் வச்சு பார்க்க முடியும். நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம போகிற போக்கில் அது இல்லை. நான் தான் சொன்னேன்ல, நாம் அதை உட்காந்து அந்த மியூசிக்கை கேட்குறதுக்கே நம்மளை வந்து திறமையை வளர்த்துக்கணும். நம்ம ஜஸ்ட் லைக் தட் போய் உட்காந்துட முடியாது, ரெடிமேடாக போய் நம்ம உட்கார முடியாது. நீங்கள் அதுக்கு சில ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு மட்டும்தான் நீங்கள் போய் அங்கே போய் உட்காரணும். இல்லைன்னா நமக்கு அது புரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய செய்தி அது.